ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டேஸ்டியான சின்ன வெங்காய குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போது இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 7 பூண்டு பல்லையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 25 சின்ன வெங்காயம் நான் வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது வதங்கிறதுக்காக நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரும். இப்போது 2 நாட்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளி வந்து புளிப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் புளியை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இதில் பாருங்கள், இப்போ நல்லா வந்து தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு கலரி விட்டுட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி சேர்க்குறதுனால தண்ணி வந்து நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நான் ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு அதாவது அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கருப்பு புளி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிகமாக புளிப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா கொதித்ததும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வாசனையாக இருக்குன்றதுக்காக. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.